கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா? அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா? தவறு. அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான். ஆனால் 1000 ரூபாய் 6000 ரூபாய் 500 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 45,000 கோடியா 45,000மா மாதம் வட்டி கட்டுறாங்க. அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும். இரும்பு கோட்டை மாதிரி ரிஷப் பிரச்சிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும், இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல. அவங்களுக்கு பிச்சை சொன்னது குஷ்பு பிராட்டியார் செய்தது தவறு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ அவர் கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறாங்க. நிஞ்சா நீ கொடு, 10,000 கொடு, 5 லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க. ஐயா 95% பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணாம போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. பல லட்சம் கோடி பல 1000 கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்றார். ரகுராம் ராஜன் சரித்திரம் விடுறார். மோடி அவர்களே, நீங்கள் RSS அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள, அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லை. இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் தான் 9 வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பேத்திக்கிறீங்களே. ஆதலினால் நான் இன்று சபதம் ஏற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு, சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்ன செல்லப்பாண்டியன் பார்த்துக்கலாம். தேவையில்லை. நான் தலைவன்னு நான் என்னைக்கு சொல்லிக்கிட்டதே இல்லை. நான் எளிமையானவன் வாழத்தான் விரும்புகிறேன். சாதாரணமாக கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன். எனக்கு எந்த பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த விளம்பரங்கள்னு சொன்னால், விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கைவிட்டு தான் அது. எந்த டிவி திறந்தாலும் விளம்பரம். நீ ஒழுங்கு வெங்காயமா நாட்டாண்டினா உனக்கு எதுக்குடா விளம்பரம்? எதுக்கு விளம்பரம்?